ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுகளை முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தடை தாமதங்கள் அகலும் வாரமாக இருக்கும். ராசி அதிபதி குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்கிறார். அதனால தன்னைத்தானே உணரும் சக்தியும் கூடும். உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களையும் அடைவீர்கள். நீங்கள் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். திருமணம், குழந்தை பேறு, பேரன் பேத்தி, வீடு, வாகன யோகம், பொன் பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கியங்கள் பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு தேவையற்ற தனவரவால் குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். தாய்வழி சொத்து தேடி வரும். உங்களுக்கு தேவையற்ற கற்பனைகள், பயங்கள் எல்லாமே அகலும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அடகு வைத்த நகைகள், சொத்துக்களை நீங்கள் மீட்பீர்கள். சிவபுராணம் படித்து சிவசக்தியை வழிபடவும். வேலையில் மந்தத்தன்மை நிலவும் வாரமாக இருக்கும். இந்த வாரம் கவனமாக செயல்பட்டு வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் வேலை சாதகமாக இருக்கும், சில இடங்களில் பாராட்டும்படியும் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கி உற்சாகம் பெருகும். பிள்ளைகளால் பெருமையும் வரலாம். அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு பதவி மாற்றம், ஊதியம் அதிகரித்து நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் மேன்மையான லாபமும் கிடைக்கும். தொழிலை விஸ்தரிக்க சரியான நேரமாக இந்த வாரம் உள்ளது. குடும்பத்தில் இருந்த சில வேறுபாடுகள் மறையும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அரசியல் நண்பர்களின் உதவி கிடைக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை சேமிப்பதில் ஆர்வத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். கலைத்துறையினர் முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டுவீர்கள். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம் நீங்கள். சந்திரரின் இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 11 இருப்பதால் வெளிநாட்டில் இருந்து தொழிலுக்கு தேவையான நல்ல செய்தி வந்து சேருங்க. யாருக்கும் வாக்கு கொடுப்பதில் நிதானமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வெற்றிக்காக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18, 20ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் 27 முறை இந்த பாடலினை பாராயணம் செய்து வழிபட்டு வாருங்கள். திருவருளால் எந்நாளும் சிறப்பு செய்தி. பெருமையுடன் புகழனைத்தும் பெறுவதற்கு, மறுமையிலும் நலவாழ்வு மலர்வதற்கு குருதேவா அருள் செய்வாய் போற்றி போற்றி.
அது மட்டும் இல்லாமல் விநாயகரை வழிபட நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு. பூரட்டாதி நாறு குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிறார். உங்களுக்கு நினைப்பது நடக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும். உனக்கு குரு வக்கிரம் அடைவதால் அனைத்திலும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். திங்கட்கிழமை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உத்திரட்டாதி கேது செல்வாக்கை உயர்த்துவார். எதிர்ப்பு போற்றி என்ற நிலை மாறும். உங்களுக்கு வழக்கு விவகாரங்களை சாதகமாக்குவார். உடல்நிலையை சரி செய்வார்கள். எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவார். செவ்வாய்க்கிழமை சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரேவதி புதன் பகவான் திங்கள் முதல் வக்கிரம் நிவர்த்தி அடைவதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். உங்களுக்கு எல்லாமே புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் அபரிமான திறமை இருக்கும். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக எண்ணி வாழ்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். குடும்ப செலவுகள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷ தருணங்கள் அதிகமாக இருக்கும். பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். பொறுப்பான செயல்களால் பலரது பாராட்டை பெற உங்களால் முடியும். பிரியமானவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்களுக்கு பயணங்களால் ஏற்படும் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் ஆர்வம் காட்டலாம். நீங்கள் உங்களை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் ஆதரவும் பெருகும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீட்டை தவிர்ப்பீர்கள். கவனமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் இருப்பதால் உடல் அசதி மன சோர்வு வந்து நீங்கும். உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லைகள் உண்டாகும். முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள். நீங்கள் உறவினர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் செய்யலாம். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை விட்டு பிடிப்பது நல்லது. திட்டமிட்டு செயல்படும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உள்ளது. மீனம் பூரட்டாதி 4ஆம் பாதம் பிறர் நலனில் அக்கறை கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக உள்ளது. ராசிநாதன் குரு வக்கிரம் அடைந்திருப்பதால் செயலில் தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்பிருந்த இயல்பு நிலை இப்போது இல்லாமல் போகும். வேலையில் பிரச்சனை தலைகாட்டும். வியாபாரத்தில் உங்களின் திட்டங்கள் இழுபறியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தன குடும்பபதியாக பாக்கியாபதியாகவும் செவ்வாய் இருப்பதால் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். உங்களுக்கு விஐபிகள் உங்களின் உதவி கேட்டு பணிபுரிவார்கள். பெற்றோர்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் கை கொடுப்பார்கள். கடன் தொல்லை வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்று நிலை இல்லாமல் அனைத்தும் மாறும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். உங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருவருக்கும் இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் சங்கடம் உங்களை நெருங்காமல் போகும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கேது எல்லா நிலையிலும் உங்களை பாதுகாப்பார். ஆரோக்கியத்துடன் தலை நிமிர்ந்து நடைபோட வேண்டும். நீங்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று செயல்படும் நீங்கள் வாழும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக உள்ளது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் செலவுகளை அதிகரிப்பார்கள். எதிர்பாராத செலவும் உங்களுக்கு வந்து போகும். கையில் பணம் வருவதற்கு முன்னதாகவே செலவு காத்து கொண்டு இருக்கும். அனைத்திலும் திட்டமிட்டு செயல்பட்டு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பணத்தை பூமி தங்கத்தின் மீது முதலீடு செய்வது நன்மை தரும். உங்களுக்கு வசிக்கும் வீட்டை உங்கள் விருப்பத்திற்கேற்ப புதுப்பிக்கலாம். வியாபாரத்தில் அதிகபட்ச கவனம் தேவை. உங்களுக்கு முதலீட்டுக்கேற்ப லாபம் கிடைக்காமல் போகும். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சச்சரவும் உண்டாகும் வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுப்பது நலம் தரும். உங்களுக்கு சிலருக்கு திடீரென வாகனம் பழுதாகி செலவை ஏற்படுத்தும். ஒரு வகையில் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு கரையும். புதிய இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது என்ற வகையில் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் யாரையும் பகைக்காமல் அனுசரித்து செல்வதால் எதிர்மறை பலன் ஏற்படலாம். உங்களுக்கு நேரத்தில் சப்தாமதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளித்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளித்து கொள்ள முடியும். நட்பு வட்டம் உங்களை பாதுகாக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு கையில் பணப்புழக்கம் உண்டாகும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால கனவு இந்த நேரத்தில் நனவாகும். உடல்நிலை சீராகும். ரேவதி வார்த்தையில் கனிவும் செயலில் நிதானமும் கொண்டு வாழ்வில் வெற்றியடைய செய்து வருவார்கள். உங்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சுகாபதியும் சப்தாபதியும் இருப்பதால்
மறைந்த புதன் நிறைந்த செல்வாக்கை தருவார் என்பதற்கேற்ப வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். பொருளாதார நிலையும் உயரும். கலைஞர்கள், வியாபாரிகள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய வீடு வாங்குவதற்கு போன்ற முயற்சிகள் உங்களுக்கு நிறைவேறும்.